ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேருந்தே நல்ல பரபரப்பான வேலைகள் இருக்குது. சிம்பிளான வேலைகள் தான். ஆனால் இதில் கொஞ்சமாக தான் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். நமக்கு டைம் இல்லை. நமக்கு வந்து ஈவினிங் ஒரு இடம் வர போக வேண்டியது இருக்குது. அதனால் வந்து சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சர்பத்து போட்டு வச்சுருந்தேன். இந்த வெயிலுக்கு ஏதாவது கொஞ்சம் கூலிங்காக குடிக்கணும்னு. அதனால் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஐஸ் வாட்டர் எதுவுமே யூஸ் பண்ணதில்லை. நார்மலான தண்ணியில் வந்து கொஞ்சம் ஜூஸ் எல்லாம் போட்டு குடிச்சிடுவேன். லெமன் போட்டு வைப்பேன். அப்புறமா வந்து சர்பத்து, அப்புறமா வந்து நமக்கு வந்து பைனாப்பிள் ஸ்குவாஷ் இருக்குல்ல, அது இந்த மாதிரியெல்லாம் நான் அணில பிள்ளைங்களுக்கு அப்பப்போ நான் கொடுத்துடுவேன். அந்த மாதிரி குடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நமக்கு பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போன பிறகு அந்த கிச்சனெல்லாம் விறுவிறுப்பாக ஒரு சின்ன ஒரு துடைப்பு அந்த மாதிரி க்ளீனிங் எல்லாம் வேலைகள் நடக்கும். அதெல்லாம் பைய முடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா பாத்திரங்கள்லாம் கழுகி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹாலில் வந்தீங்க அப்படின்னா பெட்ஷீட்டு மீன்ஸ் இதில் போடக்கூடிய கவரெல்லாம் எல்லாம் க்ளீனாக அந்தந்த பொசிஷனில் இருக்கும்படியாட்டு அதில் போட்டுவிடுவேன். இதுக்கு வந்து கவர் இதுக்கு செப்பரேட்டாக நாங்கள் வாங்கலை. இது வந்து வாடகை வீடானதுனால நம்ம இப்போவே அதெல்லாம் போட்டு ரொம்ப மினுக்கண்டாம். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு போட்டு வச்சது போல் ஒரு பெட்ஷீட் இருந்தது. அது உள்ளன் கிளாத்து. அது வந்து நல்லா சாஃப்டாக அழகாக இருக்கும். அதையே வச்சு சமாளிச்சுட்டு இருக்கோம். நம்ம புதிய வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதுவும் போட்டுக்கிட்டே நம்ம வந்து டைனிங் டேபிள்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி வந்து சமையல் பெரிய அளவில் இல்லை. இன்றைக்கி வந்து கருவாடு வைக்கலான்னு ஒரு பிளான். இந்த தக்காளி பழம் பார்த்திங்க அப்படின்னா முந்தியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 இல்லைன்னா 20 தக்காளி பழம் வாங்கும் அப்படின்னா எப்படியும் ஒரு 5-6 காய் இருக்கும். அதை பழுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் பழுக்க வச்சோம். பெட்டுன்னு பழுக்க பாருங்கள். இது 3 நாளாக இப்படியே தான் இருக்குது. நான் வெளியே தான் வச்சுருக்கேன். அதுவும் அடுப்பு பக்கத்தில் தான் வச்சுருக்கேன். ஆனால் பழுக்கவே இல்லை. எனக்கு பழுத்த தக்காளி பழம் தான் நல்லா பிடிக்கும். சரி, ஓகே, நம்ம வந்து அதை அப்படியே இருக்கட்டு எத்தனை நாள் கழிச்சு பழுக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டேன். அதாவது கிலோ 15 ரூபாய்க்கு கிடச்சி. நான் 3 கிலோவாக வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்ல மிளகு இருக்கலாம், அதில் பாட்டிலில் வந்து பொடி வந்து தீர்ந்துட்டு அன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. கிலோ வந்து 700 ரூபான்னு நினைக்கிறேன். அதனால 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. இங்கே நான் வந்து ரிலையன்ஸில் பார்க்கப்போ 900 ரூபா கிடந்தது கிலோ. கேரளாவில் இங்கே விட 150, 200 ரூபா கம்மியாக இருக்கும். இந்த பெப்பர் வந்து அங்கே வந்து எல்லா வீடுகள்லையும் ஏகதேசம் எல்லா வீடுகள்லையும் வச்சுருப்பாங்க. பலாமரத்தில் வந்து படத்து அது வந்து ஏறி போகிற ரீதியில் வைப்பாங்க. இல்லைன்னா வந்து கம்பு நட்டு, மூங்கில் கம்பு நட்டு கூட வைப்பாங்க. அது வந்து மழை டைம்லலாம் வச்சு விட்டோம் அப்படின்னா சூப்பராக தழுத்து வந்துடும். இந்த பெப்பர் பார்த்திங்க அப்படின்னா அந்த கண்டெய்னர் சின்ன ஒரு பாட்டில் இருக்குது. அதில் வந்து ஹோல் போட்டது. நம்ம வந்து மீன் ஃப்ரை பண்ண அந்த மாதிரிலாம் எடுக்கணும் அப்படின்னா இதை வச்சு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம்ல. அப்போ அதனால அந்த பாட்டில் அளவுக்கு தான் நமக்கு வந்து பொடிக்கணும். அதனால அதை பொடிச்சிக்கிட்டே மிக்ஸி ஜாரை தொடச்சிக்கிட்டு, அதனால் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால கொஞ்சம் வெயிலில் வைக்கலாம். அந்த நடையில் வெயில் வரும். இன்றைக்கி பார்த்து அதில் வெயிலில் இல்லை. அதனால் மதிலில் வச்சுக்கிட்டேன். ஒரு 10-20 நிமிஷம் தான் வச்சேன். ரொம்ப நேரம் வைக்கல. நல்லா வெயில் இருக்கேனால சூப்பராக காஞ்சிடும். அந்த பாட்டிலையும் கழுவிட்டேன். நம்ம வந்து ஆன்லைனில் நிறைய ஒரு பீரியட்ஸில் நான் வந்து நிறைய வாங்கினேன் பொருட்கள். இப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா 2 வருஷத்தில் நான் வாங்கவே இல்லை. ஒரு தடவை வாங்கி நம்ம வாங்கிட்டோம்னாலே சும்மா வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் அது வாங்கினேன் இது வாங்கினேன்னு சொன்னேன்னு நம்மளாம் வாங்குவோம். கடைசியில் வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. லாஸ்ட்டில் அது மூட்டையெல்லாம் கட்டி நம்ம ஸ்லாபில் வைப்போம். அந்த மாதிரி தான் நிறைய எனக்கு நடந்துகிட்டு இருக்குது. அதனால் இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு எல்லாமே ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். நிறைய வாங்கணுன்னே உண்டு. பார்ப்போம், புதிய வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா பார்க்கலாம். புதிய வீடு வந்து எப்படியோ ஒரு 4-5 மாதம் ஆயிரும். அந்த மாதிரி இருக்குது. அதனால் பெப்பரையும் வந்து ஸ்டோர் பண்ணி அங்கே வச்சாச்சு. பொடி. அதுக்கப்புறமா கருவாடு சொன்னேன்ல, அந்த கருவாடு தான். அந்த கருவாடு வந்து நெய்மீன் கருவாடு. இந்த நெய்மீன் கருவாடு வந்து இந்த கருவாடெல்லாம் காய வச்சு எடுக்கிறதுக்கு பெரும்பாடாக இருக்கும். நம்ம கடையில் தான் வாங்குகிறோம், மீன் கடையில் தான் வாங்குகிறோம். பண்டெல்லாம் ஏன்னா எனக்கு அது எப்படின்னா நம்ம நெத்திலி மீன் அந்த கருவாடு நான் வந்து ஒருக்க போட்டேன். ஒரு 4-5 கிலோலாம் போட்டிருக்கேன். 2 ட்ரிப்பு போட்டிருக்கேன். நம்ம போட்டு மொட்டை மாடியில் போட்டு கீழே வந்தோடனே எங்கே இருந்து தான் ஈச்சி வருமோ தெரியாது. ஈச்சை வந்துடும். அந்த மாதிரி முரட்டு ஈச்சியாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த கடற்கரை பக்கத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா புழு வர்றதுக்கு புழு வண்டு இந்த மாதிரிலாம் வருமா. நான் அது பார்த்துட்டுல வரும். அது வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக நமக்கு தரது மாதிரி இருக்கும். பார்க்க நல்லா தான் இருக்கும். சரி, இன்றைக்கி வந்து இந்த கருவாட்டு மீனை வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதுவும் தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டேன். ஹாய். அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து மீன் வந்து தண்ணிக்குள்ளே போட்டிருக்கேன். இப்போ உடனே கறி வைக்க முடியுமா என்னமோ தெரியல. நான் வந்து மணி இப்போ வந்து கரெக்டாக 1:30 ஆகுது. 1:35. 2 மணிக்கு கிளம்புனா தான் நமக்கு வந்து கரெக்டாக ஸ்கூலுக்கு போய் சேர முடியும்.
அதனால் அரை மணிக்கூரில் போக வேண்டியது இருக்குது. வந்து நம்ம கறி வைக்கலாம். இந்த உணக்கா மீன், அதாவது இந்த கருவாடு இருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் கிடந்தால் தான் நல்லாயிருக்கும். உப்புலாம் நிறைய இருந்து அப்படின்னா அதெல்லாம் போய் அழகாக கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ இது என்ன அப்படின்னா நமக்கு கிடச்ச ப்ரைஸு. நான் வந்து ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், படிச்சுட்டே இருக்கேன். பைபிள் கொஸ்டினுக்கு வேண்டி நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து பெண்கள் சங்கத்தில் உள்ளது. இந்த பெண்கள் சங்கத்திலேருந்து சேகர கூட்டணி ஒன்று உண்டு, பெண்கள் சேகர பெண்கள் சங்கம் அப்படின்னு. அப்போ அங்கே போவோம். அங்கே போனோன்னா பரிசை வைப்பாங்க. ஒரு 25 பேர் போல எழுதியிருப்போம். ஆனால் பரிசை எழுதுகிறவங்க எல்லாருக்குமே உண்டு. 10 கொஸ்டின் தான் கேட்பாங்க, 1 வேர்டு தான். அதில் வந்து எனக்கு ஒரு 7 கொஸ்டின் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்து நமக்கு வந்து கிடச்சிது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இனி வந்து ஃபஸ்ட்டு எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எல்லா எங்கள் இதில் வந்து 4 அதிகாரம், ஒரு 4 அதிகாரம் தருவாங்க. அது வந்து வைக்கணும். நான் வந்து பைபிளில் அதுக்கப்புறமா பைபிளும் வந்து பெரிய பைபிள் வாங்கிட்டேன். என்னென்னா நமக்கு கண்ணாடி போட்டு படிக்க வேண்டிய கண்டிஷன் ஆகிட்டா, கண்ணாடியெல்லாம் இருக்குது. சரி, இந்த பெரிய பைபிள் இருந்து அப்படின்னா கண்ணாடி போடணும்னு அவசியம் இல்லை. சர்ச்சுக்கு போனதுனால நம்ம வந்து சும்மா வாசித்துடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வாங்கிக்கிட்டேன். பெரிய பைபிளாட்டம் வாங்கிட்டேன். இந்த பைபிள்லேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம அதை வாசித்து கொஸ்டின் கண்டுபிடிக்காத புக்கே வாங்கி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த அதிகாரத்துக்குள்ளே ஒரு புக்கு வாங்கி 1 வேர்டுக்குள்ள புக்கு வாங்கி தான் படிச்சுட்ருக்கேன். அந்த மாதிரி இனி அடுத்த மாதமாக எக்ஸாம் உண்டு. அதுக்கு வந்து 4 அதிகாரம் வந்திருக்காங்க. அதை நம்ம படித்து நம்ம எழுதிடணும். 7 மார்க்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இருக்கும். அது கழிஞ்சிட்டு இந்த தடவை பரிசை எழுதியாச்சு. இந்த தடவை வந்து எங்கள் சர்ச்சிலேருந்து நாங்கள் 30 பேர் உண்டு. நாங்கள் போன தடவை 3 பேர் தான் எழுதினோம். இந்த தடவை வந்து அவங்க 2 பேரும் வரல. நான் மட்டும் தான் போயிருந்தேன். மற்ற நிறைய அக்கம்பர் இருந்தாங்க. ஆனால் எழுதுனது நான் மட்டும்தான். அதனால் அடுத்த தடவை நமக்கு ப்ரைஸ் உண்டு. அதுவும் பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் எழுதி வச்சுருக்கேன். அது 15 கொஸ்டின் எழுதி வச்சுருக்கேன். நமக்கு வந்து இது கிடச்சதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அது சின்னதாக இருந்தாலும் பெருசாக 5 ரூபா பேனாக இருந்தால் கூட நான் டெஸ்ட் எழுதினா பாஸ் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லி அது ஒன்று தான். இந்த கலரில் ஏற்கனவே நம்மகிட்ட வந்து கண்டெய்னர் உண்டு. அதில் கிடச்சதில் ரொம்ப ஹாப்பி. சரி, ஓகே. நம்ம வந்து இனி இது கூட இல்லைன்னா ஆட் பண்ணலாம் அப்படின்னது எல்லாமே பார்க்கலாம். இந்த ப்ரைஸ் கிடச்சதில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நம்ம வந்து முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லைன்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம லைஃப்பில் நடக்கப்போ அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எக்ஸாம் எழுதி நான் பாஸ் ஆகி அதில் ப்ரைஸ் கிடைக்கணும்னு நான் நினச்சதுனாலே கிடையாது. அதனால எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கப்போ அது ரொம்ப ஹாப்பி தான். அதுவும் பரீட்சை எழுதி கிடச்சதில் ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பசிச்சாச்சு. இனி வந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொன்னேன். அது வந்து பிடிஏ மீட்டிங் நடக்குது பொண்ணுக்கு. அங்கே தான் நம்ம அதனால் போக போகிறோம். அதுக்கு முன்னே சாப்பிட்றலாம் அப்படின்னு. இந்த சாப்பிடும்போது எனக்கு தோணும், என் மாமனாருக்கு ஞாபகம். அவருக்கு வந்து சாப்பாடு காலையில் கொடுத்து விட்டேன்னா வேகாத்தை போல் இருக்குது. எங்களுக்கு ஓகே, அவருக்கு எப்படின்னு தெரியலை. ஹாய். நம்ம வந்து ஸ்கூலுக்கு பிடிஏ மீட்டிங் வந்து 10th படிக்கிறதுனால 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பிடிஏ மீட்டிங் வச்சுருக்காங்க. போகிறோம். நாங்கள் ரிவிஷன் வந்து என்னையோட முடியுது. நான் அவங்களுக்கு வந்து 4 ரிவிஷன் வச்சாங்க 10th. அந்த லாஸ்ட்டு ரிவிஷன் எக்ஸாம் என்னையோட முடியுது. ஃப்ரைடே வந்து 10th எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம் தொடங்குதுல்ல. அப்போ இன்றைக்கி வந்து கால் டிக்கெட்டும் கொடுப்பாங்க. ஒரு எனக்கு இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஒருவேளை பேரண்ட்ஸு கூட ஸ்டூடெண்ட்டு ப்ளஸ் வந்து பேரண்ட் பக்கம் வச்சே 2 பேரும் சேர்த்து வச்சே நமக்கு வந்து கால் டிக்கெட் கொடுக்கலான்னு நினைக்கிறாங்களா? அதுக்கு தான் இன்றைக்கி பிடிஏ மீட்டிங் வச்சுருக்காங்களா என்னென்னு எனக்கு தெரியல. வச்சுருக்காங்க. கிளம்பியாச்சு. இந்த ட்ரெஸ் தான் போட்டு போகிறேன். என்னடா இது வந்து காட்டன். இந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்க அப்படின்னா நான் தச்சே தான். நல்லா பிடிச்சேன். இந்த இருக்கையிலே இந்த ட்ரெஸ் எனக்கு நிறைய ட்ரெஸ் எனக்கு பிடிக்கும். அதில் ஒன்று இது. அதுவும் நான் தச்சதில் இது எனக்கு நல்லா பிடிக்கும். இப்போ வந்து காட்டன் தான் இந்த வெயிலுக்கு நல்லது. அதனால போகணும். டோரை திறக்கிறதுக்கே பயமாக இருக்குது. என்னென்னா அவ்வளோக்கு வெயில். நான் இப்போ கொஞ்ச நாள் என்ன செய்துட்ருக்கேன் அப்படின்னா, ரொம்ப வெளியே போகிறதெல்லாம் ரேர் தான். 2-3 காரியங்கள் தொடர்ந்து நமக்கு நிறைய காரியங்கள் செய்யணும். ஒரு 5 காரியங்கள் இருக்குது, 6 காரியங்கள் இருக்குன்னா மட்டும்தான் போவேன். மீனெல்லாம் இப்போ வாங்கி நிறைய நாள் அணைய போல் இருக்குது. இப்போ போகிற வீடியோவில் காமிச்ச மீன் கூட 2-3 நாளைக்கு முன்னாடி நான் அந்த 3-4 காரியங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்துட்டு வரக்கூடிய வழியில் தான் அந்த மீனை நான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ லோக்கலில் போய் மீன் வாங்கினா கதவை திறந்து போனால் ரொம்ப கஷ்டம். இந்த கதவை அடைச்சி போட்டு உங்களுக்கே தான் இருப்பேன். ப்ரேயர் பண்ணுவேன், பைபிள் படித்து ப்ரேயர் பண்ணுவேன். அப்புறமா க்ளீனிங் வேலை, அந்த மாதிரி இந்த மாதிரி வேலைகள்லாம் நமக்கு இருக்க தான் செய்யும். அப்படி தான் இருக்குது. இந்த வெயிலில் போனாலே பயங்கரமாக இருக்குது. அப்போ நினைப்பேன், இந்த வெயிலெல்லாம் வேலை செய்கிறவங்க, இந்த சென்சஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு வருவாங்கள்ல, ஹெல்த் சென்டரில் இருந்தெல்லாம் வருவாங்க. அந்த அக்கமாரிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 8:30 பஸ்ஸில் வந்து இறங்குவாங்க. ஒரு 9 பேர் 10 பேர் வருவாங்க. ஃபுல்லாக அந்த வெயிலில் தான் நடப்பாங்க. பாவமாக இருக்கேன் எனக்கு. அதெல்லாம் நினைக்கப்ப சரி பரவாயில்ல, அவங்க வந்து ரிஸ்க் வேலையும் நல்ல கேர்ஃபுல்லாக செய்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சிடுவேன். சரி, நமக்கு போகணும். நான் வந்து இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று செய்து வச்சுட்டு போகலான்னு நினச்சேன்னா
அப்புறமா இன்னைக்கு நான் எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், அவங்கள வந்து ஸ்கூல்லேருந்து நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அது ஜாலியாக இருக்கும். அதனால பேக்கரிக்கு போய் ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிட்டு தான் நாங்கள் வருவோம். அந்த மாதிரி இன்னைக்கு ஃபெமிக்கு ஸ்கூலுக்கு போகிறேன், இவங்க ஸ்கூலுக்கு போகலை. ஆனால் போகும்போதே அஸ்வின் சொன்னா, அம்மா நீங்கள் வரும்போது எங்களையும் கூட்டிட்டு வாங்கன்னு. கூட முடியாது, 3 பேரே வச்சுக்கிட்டு 3 பேகும் வைக்கணுமா, கஷ்டப்பட்டு போவோம். அதனால கூட்டிட்டு வர முடியாது. அதனால அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரணும், பேக்கரி ஐட்டம். என்ன பப்ஸ் தான் முக்காலும் கேட்பாங்க. நாங்கள் 2 அங்கேயே வச்சு சாப்பிடலான்னு ஒரு ஐடியாவில் போகிறோம். போயிட்டு வந்து இதில் கூட எதாவது ஆட் பண்ண முடிஞ்சு, இல்லைன்னா அங்கே போயிட்டு என்ன சம்பவம் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து இதில் கூடயே ஆட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ பாய்.